இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்து பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களை நாம் பார்க்கிறோம். இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களா இருக்கிற பேதுருவும் யோவானும் ஜெபிக்கும்படி தேவாலயத்திற்குள் போகிறார். அங்கே தாயின் வயிற்றில பிறந்தது முதல் சப்பானியாக இருக்கிற, நடக்க முடியாமல் இருக்கிற ஒருவனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். நடக்க முடியாமல் இருக்கிற ஒருவனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அலங்கார வாசல் என்னப்பட்ட பிரதான வாசல்ல அவனை வைத்து விட்டு போய் விடுகிறார்கள். இப்ப வர்றவங்க போறவங்க தர்மம் கேட்கிறான், ஏதாவது தாங்கன்னு கேட்கிறான். வர்றவங்க போறவங்களும் கொடுக்குறாங்க. பேதுருவும் யோவானும் வருகிறார்கள். எங்களை உற்று பாடுறோன்னே, ஆஹா பெரிய ஆட்கள் வந்து தாங்க, எனக்கு நிறைய கிடைக்கும், வெள்ளி பொண்ணு எனக்கு இன்னைக்கு ஏகப்பட்டது கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். சொல்றாங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, நீ நினைக்கிற மாதிரி என்கிட்ட வெள்ளியும் கிடையாது, பொண்ணும் கிடையாது. இயேசுவின் நசரேனா இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. அடுத்த நிமிஷம் எழும்பி நடக்கிறான். அடுத்த வினாடி அவன் எழுப்பி நடக்கிறான். அடுத்த வினாடி அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறதுங்க. அடுத்த வினாடி அவனுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கிறது. அவன் விசுவாசிக்கல, அவன் ஆண்டவரை நம்பல. அப்புறம் எப்படி அற்புதம் நடந்துச்சு? இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இயேசுவை நம்பினாங்க, நடந்துச்சு. அது மட்டும் இல்ல, கர்த்தர் தம்முடைய சபையை பூமியில ஸ்தாபிக்கும்படியாக, தன்னுடைய ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த சபையை பூமியிலே ஸ்தாபிக்கும்படியாக தம்முடைய சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பேதுரு, யோவான் போன்ற சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார். பேதுரு இடத்துல சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படிங்கிறார். பரலோகத்துக்கு போறதுனால எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆடுகளை மேய்க்கக்கூடிய அதிகாரத்தை, மந்தையை நடத்தக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் பேதுருடைய கரங்களிலே கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப மந்தையை நடத்தணும் அப்படின்னா, இங்கே மேய்ப்பனானவன் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். மந்தையை மேய்க்கிற தன்னுடைய மேய்ப்பனின் மூலமாய், தன்னுடைய சீஷன் மூலமாய் ஆண்டவர் இங்கே அற்புதம் செய்கிறார். ஃபர்ஸ்ட் முதல் அற்புதங்க இது. அதுக்கு முன்னால 3000 பேர் சபையில சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள் ஒரே பிரசங்கத்துல. இங்க தேவாலயத்திற்குள்ள போனவன் 40 வயதுக்கு மேற்பட்டவனா இருந்தார். இயேசுவனை தாண்டி தான் போனார். ஆனா பேதுருவை கொண்டு அற்புதம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவனை விட்டு வச்சுட்டு போனார். பேதுரு யோவானும் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கிற பெரிய ஜெபம் கிடையாது, ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. அடுத்த வினாடி அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது பைபிள் சொல்லுது. அவன் நின்று குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான். ஏங்க எப்படிங்க இந்த அற்புதம்? இந்த 2 தேவ மனிதர்களுக்குள்ள இருந்த விசுவாசம் அது எப்படி வந்துச்சு? The anointing of Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகத்தை பெறாமல் ஊழியம் செய்ய முடியாது. இந்த அபிஷேகத்தை பெறாமல் பிசாசோடு கூட நீங்கள் எதிர்த்து நிற்க முடியாது. இந்த அபிஷேகத்தை பெறாமல் உலகத்தோடு கூட நீங்கள் எதிர்த்து நின்று போராட முடியாது. அது உங்களை மேற்கொண்டு விடும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். எங்க மேல ஆவியானவர் இருக்கிறார். ஆமா, ஆவியானவர் எல்லாமே இருக்கிறாரு. உங்களுடைய பிள்ளைகளும் முத்திரை குத்தி இருக்கிறாரு. ஆனால் அபிஷேகம் என்பது வேறு. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அவருடைய பிள்ளை என்று முத்திரை குத்திருக்கிறார், ஓகே. ஆனா இந்த அபிஷேகத்தின் வல்லமை என்பது வேறு. இட்ஸ் என்டையர்லி டிஃபரண்ட். வேறு. இந்த அபிஷேகத்தின் வல்லமைக்காக நீங்கள் காத்திருக்கும் போது இல்ல, கர்த்தரே இறங்கி வந்து உங்களை அபிஷேகிக்கும் போது இந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் மேல் இருக்கும். இந்த வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். இந்த மகத்துவத்தின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வரும். இந்த அபிஷேகத்தின் வல்லமை நீங்க அதை பெற்றிருக்கீங்களா? இந்த கிருபையை பெற்றிருக்கீங்களா? இல்லைன்னா கேளுங்க, ஆண்டவரே இந்த அபிஷேகத்தின் வல்லமையினால நிரப்பு ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் நிறைஞ்சு ஜெபம் பண்ணி பாருங்க பாப்போம். உங்க வாழ்க்கையில தேவன் செய்யக்கூடிய அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் செய்கிற அதிசயங்களை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் அவருடைய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார்.
He is Almighty God. அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். முழுமையா நம்புங்க, முழுமையா விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில அவர் உங்க வாழ்க்கையில பிரச்சனை எது இருக்குதா, கவலைப்படாதீங்க. நோக்கி பாருங்க, இந்த முடவனுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், நடக்க முடியாமல் இருந்தவருக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.